வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நிறைய பாட அனுபவிக்கிறேன். எனக்கு இருக்கிற பிரச்சனை போல உலகத்துல யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. இது உங்களுக்கு தான். ஒரு கூட்ட ஜனங்கள் தங்களுக்குன்னு முதுகுல வைக்கப்பட்டிருந்த பாரமான சிலுவையை தூக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம் தெரியுமா? இது என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிலுவையை வெட்டி அவங்களுக்கு விருப்பமான பொருட்களை செஞ்சுக்கிட்டாங்களாம். ஆனா இன்னொரு கூட்ட ஜனங்கள் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு பாரமான அந்த சிலுவையை தாங்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். தொலைவில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சாம். அந்த பள்ளத்தாக்கு மேல நம்ம ஜனங்கள் கொண்டு போன அந்த சிலுவையை மேல வச்சதும் அந்த பள்ளத்தாக்குக்கு ஈக்குவலா இருந்தோன்னு அதுக்கு மேல ஏறி நடந்து அடுத்த பக்கம் போயிட்டாங்களாம். ஆனா சிம்மாசனங்கள் செஞ்சு ஜாலியா என்ஜாய் பண்ண மக்களால அந்த சிலுவையை அந்த பள்ளத்தாக்கு மேல வைக்க முடியல. ஏன்னா அது ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. அவங்களால கிராஸ் பண்ண முடியல. நரக அக்னியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற சிலுவையை சுமந்து கொண்டுதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். சோ அதனால உலகத்துல பிசாசு காட்டுற இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நம்ம சிலுவையின் அளவை குறைச்சு பரலோக பாக்கியத்தை இழந்துடாம நம்ம பத்திரமா பாத்துக்கணும்.